வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல பார்க்கும்போது 2ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறார் சுக்கிரன். அவர் ராகுவோட சேர்ந்து உங்க ராசி இருக்கிற கேதுவை பார்க்கிறார். கேது முதல் இடத்துல அமர்ந்திருந்தா எப்படி இருக்கும்னா, மனசுல ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட அடிப்படையில. மனத்துல இருக்கக்கூடிய அழுத்தத்தை வெளிக்காட்ட முடியாம வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இருக்கு அப்படின்னு தெரியுது. அதுலேயும் சந்திரனானவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து மூவாய் ஒரு நாளாக போயிட்டு இருந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த வாரம் முடிய போகிற சூழ்நிலை இருக்க போகுது. இப்போ 4ஆம் இடத்துலேருந்து அவர் மூவ் பண்ண ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் தோண்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்குங்க. 26ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 26, 27 நல்லாயிருக்கும். 28ஆம் தேதி கொஞ்சம் திருப்பி டல் அடிக்கும். சந்திரனுடைய கர்வ் இப்படி தான் போயிட்டுருக்கு. மேலே கீழே போயிட்டு பயோரிதம்னு சொல்லுவோம். அப்படி இருக்குது. அப்படின்னால உங்களுக்கு பண வரவும் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த வாரத்தில் அமையுதுங்க. ரொம்ப கிளீனாக பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு அசாமி நமக்கு அனுகிரகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அவர் நத்திங் பட் குருவுங்க. குருவோட ஆசையினாலே உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் சொல்லுவோம், ஓடி போகிறவனுக்கும் 9ஆம் குருன்னு சொல்லுவோம். அத்தனை விதமான சம்பத்துகளையும் கொண்டு வந்து கொடுத்துடுவாருங்க. இவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வசதியை கொடுத்து கொண்டு இருக்கிறாரேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய காலத்திலே இந்த சிவராத்திரியானது அமைகிறதுங்க. 26ஆம் தேதி சிவராத்திரி அமைகிறது உங்களுக்கு அமைகிறதுனே மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா சனீஸ்வரன் பகவானும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் மகர ராசிக்குள்ளேருந்து பிரவேசித்து வந்த விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது இங்கே நமக்கு சிவராத்திரி அமைவது அப்படிங்கிறது பார்க்கும்போது இதுதான் நமக்கு 60 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட்டு. இந்த பெனிஃபிட்டை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நல்ல நீர்மோரை வாங்கி வச்சுக்கிடுங்க. தண்ணீர் பந்தல் இருந்தால் தண்ணீர் பந்தல் போடுங்க. வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இந்த தானத்தை சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விதமான சுபிட்சத்துக்கு இன்றைக்கி நீங்கள் விதைச்சிட்டு இருக்குன்னு மனசில் வந்துடும். அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் இன்றைக்கி தான தர்மங்களை செய்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக திரும்பி வரும். 1 கொடுத்தா 10 வரணும், 100 வரும், 1000 வரும், பல மடங்காக வரும்னு தான் ரூல் இருக்குது. அதனால் இந்த காரியத்தை அவசியம் செய்யணும். உங்களுக்கு செஞ்சிங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, வரக்கூடிய நாட்களிலே அனைத்து விதமான கிரகங்களும் உங்களுடைய 7ஆம் இடத்துல வந்து நிற்க போகுது. மார்ச் 29, 30ஆம் தேதி வாக்கில். அப்போது எல்லா கிரகங்களும் உங்களை தான் உங்கள் ராசியை தான் பார்க்க போகுதுன்னா ஏதோ ஒரு பெரிய தாக்கம் வந்துடும்னு பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயத்திலேருந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்ல உபாயம் இது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.